Hi, hello, welcome back to HK Designers. இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல என்ன ஸ்டிச் வந்து பார்க்க போறோம்னா டபுள் செயின் ஸ்டிச் இன்னும் ஆரியில் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சும் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து த்ரெட் வந்து சில்க் த்ரெட் ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். கட்டர் எல்லாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் காமிச்ச மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸில் தான், செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து ஃப்ரேம் கடியில் வச்சிடலாம். நமக்கு உருண்டு ஓடாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல் த்ரெட்டை வந்து நீங்கள் நீடியில் எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கோங்க. சின்னதாக அது ஒரு லாக் ஸ்டிச்சு தான். அந்த இப்போ நம்ம போடக்கூடிய செயின் ஸ்டிச் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக நான் வந்து கேமரா பொசிஷன் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். எனக்கு கை வந்து ரொம்ப மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடலாம். சரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக வந்து இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போடும்போது சென்டர்லேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சாக சரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக போடுறது, எப்படி இன்விசிபிளாக போடுறது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஐகார்டில் கூட கொடுக்குறேன், மேலே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். பட் வீடியோ நீங்கள் முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து ஜரி த்ரெட்டு முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் டபுள் லேயராக எடுத்துக்கிறேன், அதாவது டபுள் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறேன். எப்பவும் போல் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து சின்னதாக லாக் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச்சோட மிடில் வந்து குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கு மிடில்லையும் இது மாதிரி நம்ம குத்தி செயின் ஸ்டிச் போட போகிறோம். ப்ராப்பராக நீங்கள் சில்க் த்ரெட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டபுள் லேயராக போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வரும்ப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச்சோட மிடில் வந்து குத்தி த்ரெட்டை எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். பேசிக்காகவே நமக்கு இருக்கிறது வந்து செயின் ஸ்டிச் தான். அந்த செயின் ஸ்டிச்சை வச்சா நமக்கு எல்லா ஸ்டிச்சுமே வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட மிட்லேயும் நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச், அதாவது ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு மிடில் ஒரு செயின் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சோட மிடில் நீங்கள் குத்தி இன்னொரு செயின் ஸ்டிச், அது மாதிரி நீங்கள் மேலே 2 ஸ்டிச் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜரி த்ரெட், மேலே ஒரு சில்க் த்ரெட் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் வச்சு நான் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு இதை வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கலரில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டு த்ரெட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணிக்கலாம், அதாவது பேக் ஸ்டிச் கொடுத்து லைட்டாக செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சோட மிடில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச், அடுத்த செயின் ஸ்டிச்சோட மிடில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சோட மிடில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச். பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதே மாதிரி லாஸ்ட் வரை போட்டு எண்ணாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் ஃபஸ்ட்டு லைனில் நான் போட்ட மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டை ரெண்டுலேயும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் வந்து சொல்லித்தரேன். அது என்னென்னா ஆரியில் டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது ஒரு செயினுக்கு மேலே இன்னொரு செயின் போட்டோம், கரெக்டாக 2 கலரில் போட்டிருக்கோம். இது எப்படி இருக்குன்னா பக்கத்துலேயே போடுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ப்ளவுஸுக்கெலாம் போடும்போது நெக்கை சுற்றி போடும்போது அல்லது கைக்கு கீழே போடும்போது எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும்ப்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடலாம். சில்க் த்ரெட் எப்போவுமே ஹேண்டில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பிரிஞ்சு வரும்னு சொல்கிறீங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நீங்கள் த்ரெட்டு வரல பிடிச்சி இழுக்கும்போது கரெக்டாக அந்த நோஸ் பார்ட் இருக்குல்ல, அதுலேருந்து பிடிச்சி இழுப்பீங்க. அதுலேருந்து இழுக்காமல் கொஞ்சம் மேலே, அதாவது அந்த கம்பி பார்ட் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகாது. நீங்கள் நோஸில் வச்சு பிடிச்சி இழுத்தீங்கன்னா மட்டும்தான் டேமேஜ் ஆகும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட் எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஜரி த்ரெட் போடுற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி எடுத்தாலோ அல்லது ஃப்ரேம் கடியில் நீங்கள் த்ரெட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி எடுத்தாலோ உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும், கிளாத்தும் வந்து சுருங்கும். அது மாதிரி லைட்டாக பிசுறு வந்துருச்சு அப்படின்னா பிரிச்சுட்டு ஒரு எண்ணாட் ஒரு 2 ஸ்டிச்சை வந்து பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு ஒரு எண்ணாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் முடிச்ச செயின் ஸ்டிச்சோட மிடில் இருந்து எடுத்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். புது நூலை வச்சு, அதாவது பிசுறு பாட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி நாட் போட்டு
போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிசுறு பட்டு தெரியும் போது உங்களுக்கு வந்து அதில் ஏதோ சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். அதனால் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். நாட் எதுவும் போடல, குட்டியான ஒரு லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து டர்ன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்து டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு லாக் போடணும், நாட் போடணும்னு தேவையில்லை. சாரி, நாட் போடணும்னு தேவையில்லை. குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்துலேயே போடணும். நீங்கள் ஏற்கனவே போட்ட ஒரு லைனுக்கு பக்கத்துலேயே போடணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பக்கத்துலேயே நீங்கள் போடுங்க. போட்டு வந்து ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ இந்த செயின் ஸ்டிச்சு நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ளவுஸுக்கு போடுவோம். அல்லது ஒரு டிசைனை வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக காமிக்கணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம வந்து இந்த டபுள் லேயர் செயின் வந்து யூஸ் பண்ணுவோம். போக போக அட்வான்ஸ்டாக நமக்கு வந்து எம்போஸ்டாக காமிக்கிறதுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம பேசிக்காக கற்றுக்கும் போது இந்த டபுளாக நீங்கள் போடும்போது அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நல்லா லுக்காக ஓகே, ஏதோ கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 2 ஜரி த்ரெட்லேயும் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டு டர்ன் பண்ணிவிடுங்க. இன்னொரு டைரக்ஷனுக்கு வந்து டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணி பக்கத்துலேயே போட்டுடுங்க. ஏதாவது பிசுறு பாட்டு வந்துன்னா கட் பண்ணி நல்லா ப்ராப்பராக நாட் போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பக்கத்துலேயே நான் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு லைன் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டிசைன் எடுத்து எல்லா ஸ்டிச்சுமே வர மாதிரி அந்த டிசைனை வந்து கவர் பண்ணுங்கள். லைக் ஃபஸ்ட்டு நான் போட்ட ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு அந்த டிசைனும் வந்திருக்கணும். அதாவது அந்த அந்த மெத்தட்லேயும் போடுங்க. நெக்ஸ்ட்டு 2மே சில்க் த்ரெட்லேயும் போடுங்க. நெக்ஸ்ட்டு டபுள் லேயரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி த்ரெட்லேயும் டபுள் லேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். பட் சில்க் த்ரெட் இன்னும் வரல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் வேணும்ப்பா. இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவ் வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு பூ டிசைனை வரைஞ்சி காமிக்கிறேன். இதுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டபுள் கலராக கொடுக்கலாம். லைக் இப்போ வந்து ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி கொடுக்கலாம். அல்லது பிங்க், லைட் பிங்க், அந்த பேபி பிங்க் அந்த மாதிரி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்ல கலர், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த லீஃப்க்கு வந்து நீங்கள் க்ரீன் கலராக டபுள் லேயராக கொடுக்கலாம். நம்ம தேர்டாக போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் க்ரீன் கலராக போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்லிங்காகவும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹார்ட் ஷேப்போ, ஒரு ஸ்கொயர் ஷேப்போ, ஒரு ரெக்டாங்கிளோ, ஒரு டைமண்டோ எடுத்துகிட்டு இந்த டபுள் லேயர் ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அதை ஃபில்லிங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. ஃபில்லிங்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் கேப் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.